பவி, நிஜமா நான் தப்பு பண்ணல. ஆதிராவுக்கு ஹெல்ப் பண்ண தான் போனேன். அது அந்த ஆதிரா மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம பயந்து போய் தான் இருந்தேன். அம்மாவும் ஹரிசாரும் தான் என்ன ஆதிரா பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல பவி. என்ன நம்பு பவி, என்னை விட்டு போயிடாத பவி. அம்மா, குட்டி, என்னப்பா? பவி இந்த ரூம்ல இல்லாம என்னால தூங்க கூட முடியலம்மா. நான் உங்க மடியில படுத்துக்கிட்டாமா. என்ன குட்டி இது? சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு. வா படு, வா. குட்டி அழாதடா. பவி எங்க போனாலும் நம்மள பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பா. கூடிய சீக்கிரம் பவி வந்துருவா. அம்மா, கண்டிப்பா அவ வந்துருவாள்லம்மா. வந்து என் கூட பழையபடி பாசமா இருப்பாளம்மா. குட்டி, உனக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் உன் அம்மா சும்மா நின்னு வேடிக்கை பார்த்தது கிடையாது. அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கேன். அதே போல உனக்கு இப்ப வந்திருக்கிற இந்த பிரச்சனையையும் கண்டிப்பா அம்மா தீர்த்து வச்சிருவேன். மேடம், ஹரி சார், ராத்திரி பூரா குட்டி தூங்கவே இல்லை சார். ஆமா, ரூம்ல படுத்த பவியோட ஞாபகமா இருக்குதுன்னு என்னோட ரூம்ல பாவம் வந்து படுத்தா. ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை சார். தூங்காம பவி பவின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தான். நீங்க வருத்தப்படாதீங்க, சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். இல்ல சார், பவிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு. ஆனா வைராக்கியம் பிடிச்சவ. ஒரு விஷயத்தை பத்தி முடிவெடுத்தான்னா அவ்வளவு சீக்கிரத்துல மாத்திக்கவே மாட்டா. ஹரி சார், டீ தூள் எங்க வச்சிருக்கீங்க? பவி, பவி, நீ இங்கேதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் அலைஞ்சி தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? குட்டி ராத்திரி முழுக்க உன் பேரையே சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தா. நீ இங்க இருக்கேன்னு தெரிஞ்சா குட்டி சந்தோஷப்படுவான் பவி. பவி, வா, நம்ம வீட்டுக்கு போலாம்.
நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு கொடு, எனக்கு கொடு பவி. ஏன்னா குட்டி படுற பாட என்னால பார்க்க முடியல. வா பவி, வா. சார், டீ தூள் எங்க வச்சிருக்கீங்க? உங்ககிட்ட தான் சார் கேக்குறேன், சொல்லுங்க சார். மேல ஷெல்ஃப்ல இருக்கு பாருமா. என்ன ஹரி சார் இது? மேடம், அது வந்து நான் பேசாதீங்க. நீங்க இவ்ளோ நாளா குட்டி நல்லா இருக்கணும், அந்த பிரச்சனையில இருந்து விடுபடணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. ஆனா இப்போ நீங்களே இப்படி பண்ணலாமா ஹரி சார்? ராத்திரி பூரா என்னோட குட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பார்த்து நான் எவ்வளவு துடிச்சேன். பவி வீட்டை விட்டு போகும்போது யாரெல்லாம் எங்களை என்னெல்லாம் பேசினாங்கன்னு நீங்க கூட இருந்து கேட்டீங்க தானே? சொல்லுங்க ஹரி சார், நீங்களும் கூட இருந்து எல்லாம் பாத்தீங்க தானே, எல்லாம் கேட்டீங்க தானே? சொல்லுங்க சார். ஆமா மேடம். அப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி பவிய வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம மூடி மறைச்சிருக்கீங்க. நியாயமா நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஹரி சார்? பவி வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு புத்திமதி சொல்லிட்டு என்கிட்ட விஷயத்த சொல்லி குட்டி கூட சேர்த்து வைக்கிறதுக்கு வேலை பார்க்க வேண்டாம்? மேடம், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்ன சார் இனிமே சொல்ல போறீங்க? சொல்லுங்க சார், என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. நான் கூப்பிடல, பவித்ரா தான் வந்தா, அப்படிதானே சொல்ல போறீங்க? மேடம், அவங்க உங்க வீட்டை விட்டு போனதுல இருந்து நேரா இங்கதான் வந்தாங்க, இங்கதான் தங்கி இருக்காங்க. உங்களோட கோபம், ஆதங்கம் எல்லாம் எனக்கும் புரியுது. ஆனா நேத்து நடந்ததே வேற. அதத்தான் என்னன்னு சொல்லுங்களேன். எங்க சொல்ல விடுறீங்க? என்ன திட்டுறீங்களே தவிர நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. சரி சரி சொல்லுங்க, நான் திட்டல. பவித்ரா ஆட்டோ பிடிச்சு போனாங்கல்ல, அப்ப நானும் என் கார்ல ஃபாலோ பண்ணி போனேன். கொஞ்சம் நேருங்க. பவித்ரா, ப்ளீஸ் இறங்குங்க. பவி சொன்னா கேளுங்க, இறங்குங்க. ஹரி சார், உங்களைய அத்தை தூது அனுப்பியிருக்காங்களா? சமாதானம் பண்ண வந்தீங்களா? ஐயோ பவி, நான் நிஜமா யார் சொல்லியும் வரல, நானா தான் வந்தேன். நீங்க சண்டை போட்டுட்டு போகும்போது நானும் கூட தானே இருந்தேன். சும்மா சொல்லாதீங்க ஹரி சார். இங்க பாருங்க, நீங்க என் அத்தை சொல்லி வந்தாலும் சொல்லாம வந்தாலும் ஏன் முடிவை என்னால மாத்திக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம போயிடுங்க சார், என்ன விட்டுருங்க. சொல்றத கேளுங்க. ஆத்திரத்தில் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் இன்னும் அதிகமான பிரச்சனையை தான் கொடுக்கும். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க பவித்ரா, இறங்குங்க. ஹரி சார், என்ன சார், நான் உங்க மேல ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன். நான் ஏதாவது கோவமா பேசுறதுக்குள்ள ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடுங்க. பவித்ரா, நான் உங்களை இவ்வளவு நாள் என் பொண்ணா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு கோவமா பேசினா நான் பொறுத்துக்க மாட்டேனா? நீங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்கு பவித்ரா. ஆனா கோச்சுக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறதுதான் வேண்டான்னு சொல்றேன். என்ன சார் சொல்றீங்க? வேற எங்க போக முடியும்? அத்தையும் சந்தோஷம் என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சு எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த ஆதிரா பிரச்சனையை என்கிட்டயே சொல்லியிருந்தா அவன் என் ஃப்ரெண்டு தான். நானே ஏதாவது பேசி சரி பண்ணிருப்பேன். ஏன் உங்ககிட்ட கூட எத்தனை முறை நான் கேட்டிருக்கேன். நீங்க கூட என்கிட்ட இருந்து எல்லா உண்மையும் மறைச்சிட்டீங்கல்ல சார். பவித்ரா, நிஜமா சொல்றேன், எனக்கும் அந்த ஆதிரா பிரச்சனையை பத்தி ஆரம்பத்துல தெரியாது. கடைசி நேரத்துல பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் தான் நானே போனேன்.
உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனது இல்ல சார். அத்தை தான் என் உலகம், சந்தோஷ் தான் என் வாழ்க்கைன்னு இருந்தேன். ஆனா என்னோட அந்த எண்ணத்தை எல்லாம் ஒரே ஒரு பிரச்சனையில சுக்கு நூறா போட்டு உடைச்சு எறிஞ்சிட்டாங்க. சொல்லுங்க சார், இது எல்லாத்துக்கு அப்புறமும் அவங்க முன்னாடி நின்னு அவங்க முகத்தை பார்க்க சொல்றீங்களா? சொல்லுங்க. இங்க பாருங்க பவித்ரா, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், நான் ஒத்துக்கிறேன். நீங்க எடுத்த முடிவு சரிதான். ஆனா நீங்க போற இடம் தான் தப்பு. நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போகாதீங்க. என்ன சார் சொல்றீங்க? நான் இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போகாம வேற எங்க போக முடியும்? நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் சார், விடுங்க சார். நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க பொண்ணு வாழ்க்கை கெட்டுட போகுதுன்னு பயந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணி கண்டிப்பா சந்தோஷ் கூட அனுப்பி வச்சிருவாங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என் கூட வந்து இருங்க. என்ன உங்க அப்பாவா நினைச்சுக்கிறீங்க. கூட பேச்சு துணைக்கு மேடி இருப்பா. உங்களுக்கு எந்த அசௌகரியமும் இருக்காது. இன்னையில இருந்து அது உங்க வீடு. நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் அங்கேயே இருந்துக்கலாம். நான் எக்காரணம் கொண்டு கம்பல் பண்ண மாட்டேன். இது ப்ராமிஸ், என்ன நம்புங்க. ஹரி சார், நான் தான் கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டேன். என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க நீங்களா இருக்கீங்க. உங்க கோவம் தான் எனக்கு தெரியுமே மேடம். இல்ல ஹரி சார், நீங்க ரொம்ப பொறுமையா விஷயத்த கையாள்றீங்க. ஆனா நான் அப்படி இல்லையே சார். ஏதாவது நடந்தா இப்பெல்லாம் படபடப்பும் பயமும் அதிகமாகுது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது மேடம். நான் இப்படி இருக்கேன்னா என் வலியையும் வேதனையும் தாங்கி தாங்கி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம பொறுமையா இருந்தா எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா ஃபேஸ் பண்ணலான்னு எங்க அம்மா சொல்லி சொல்லி என்ன வளர்த்திருக்காங்க. எங்க அம்மா சொன்னது உங்க விஷயத்துல எனக்கு நிறைய உதவி இருக்கு. ஐயோ, நான் உங்களை தப்பா எதுவும் சொல்லல. உங்க சுபாவம் அந்த மாதிரி. நானும் உங்ககிட்ட பழகின மாதிரி வேற யார்கிட்டையும் பழகினதில்லை. எல்லாரும் என்ன ஒரு ஷெஃபா செலிபிரிட்டியா தான் பார்த்திருக்காங்க. வருவாங்க, கை கொடுப்பாங்க, ஆட்டோகிராஃப் வாங்கிப்பாங்க, போட்டோ எடுத்துப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை. ஹரி சார், பவித்ராவை நீங்க கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே. நான் தான் கோவத்துல பேசிட்டேன். பவி உங்க வீட்டுல இருக்கிறது நல்ல விஷயம்தான். அவளுக்கும் ஆறுதலா இருக்கும். எனக்கும் பவி பக்கத்திலேயே இருக்காங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்க கோபம், சந்தோஷம், விருப்பு வெறுப்பு இந்த மாதிரி எந்த ஒரு உணர்ச்சியும் நிரந்தரமா இருந்ததில்லை மேடம். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிடணும். இப்ப நீங்க இங்க வரும்போது பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தான் வந்தீங்க. அப்புறம் பவிய பார்த்ததும் ஆச்சரியமும் திகப்புமா மாறிட்டீங்க. அப்புறம் என் மேல கோவப்பட்டீங்க. இப்போ நீங்க நிம்மதியா இருக்கீங்க. அவ்வளவுதான் மேடம் வாழ்க்கை. எல்லாத்தையும் மாத்தக்கூடிய சக்தி நேரத்துக்கு மட்டும்தான் உண்டு. 1000 பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டோம். இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. கொஞ்ச நாள் பொறுங்க. காத்துல வச்ச கற்பூரம் மாதிரி பவித்ராவோட கோபமும் மறைஞ்சு சந்தோஷமா சந்தோஷோட சேர்ந்து இருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஆமா சார், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார். ஆனா நன்றி சார். ஹரி சார், எப்படிங்க எப்படி பவித்ரா வருவாங்க?
இல்ல எதை வச்சு அவங்க வருவாங்கன்னு சொல்றீங்க? அதெல்லாம் வரமாட்டாங்க. ஒருவேளை பவித்ராவே வரேன்னு சொன்னா கூட நான் விட மாட்டேங்க. நீங்களும் சந்தோஷம் கொஞ்சம் நிஜமா அவளை படுத்திருக்கீங்க. கண்டிப்பா நான் விட மாட்டேங்க. சார் தயவு செஞ்சு பேசாதீங்க மேடம். போங்க. பவித்ரா எங்கேயும் வரமாட்டா. நீங்க போங்க. என்ன என்ன பவித்ராவை பாக்குறீங்க? அவங்க உங்ககிட்ட எதுவும் பேச மாட்டாங்க. அவங்க சார்பாதான் அவங்க மனசாட்சியா இருந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்க. தயவு செஞ்சு போங்க. Please, போங்க. ஹரி சார், ஆ சொல்லுங்க பவித்ரா. என்ன சார் பேசிட்டு இருந்தீங்க? என்ன பவித்ரா இப்படி கேட்டுட்டீங்க? உங்க கண்ணு முன்னாடி தானே பாத்தீங்க எவ்வளவு கோவமா பேசிட்டு இருந்தேன். என்ன பவித்ரா அப்படி பாக்குறீங்க? நான் உள்ள போனதுல இருந்து அத்தை இங்கதான் இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு தான் இருந்திருக்கீங்க. ஆமா, அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். என்ன பேசுனீங்க? அது இப்படியே தான் கோவமா பேசிட்டு இருந்தேன். ஓ, ஆ, கோவமா? ஆ. என் காதுல அப்படி எதுவும் விழலையே. நீங்க டீ போடுறதுல பிஸியா இருந்தீங்க, அதான் உங்களுக்கு கேட்கல. பவித்ரா, ப்ராமிஸ், நான் உங்களை திட்டி தான் பேசிட்டு இருந்தேன். நீங்க வேணா பாருங்க, இதுக்கப்புறம் உங்க அத்தை இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. இது நிஜம் பவித்ரா, என்ன நம்பு. ஹரி சார், எனக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க. உங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது. இங்க பாருங்க சார், என்னை மட்டும் சமாதானப்படுத்தி அவங்க கூட சேர்த்து வைக்கணும்னு ஏதாவது பிளான் பண்ணி தூது வேலையெல்லாம் பாத்தீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அப்புறம் நான் எங்க போவேனோ யாராலையும் கண்டுபிடிக்காத இடத்துக்கு தான் போவேன். ஐயோ பவி, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். இது நிஜம், என்ன நம்பு. ஓ விருப்பம், நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கு. மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய். நான் உன் பக்கம் எப்பவுமே இருப்பேன். என்ன நம்பு, சரியா? என்ன? சரி, டீ போட்டு வச்சிருக்கேன், வாங்க. இஞ்சி டீ தானே? ஆமா சார். ஆ